இப்ப அவர் என்ன சொல்றாரு? அவர் என்ன சொல்றாரு? ஒரு சொல்லுங்க. ரிப்போர்ட்டர் கேட்டா பதில் கரெக்டா சொல்லணும். இருமாமா, ஏமாமா நீ ஆதங்கப்படுற? இது தண்ணி டேங்க் கேட்டாங்கன்னு இடத்த பார்த்து எங்களுக்கு கொடுக்க சொன்னோம். அதுக்கு சொல்லுங்க சார், சொல்லுங்க. அதான் வாட்டர் டேங்க் கட்டுறது இங்க எம்எல்ஏ வந்து சரி சார், அறிக்கை கொடுத்தீங்களா? முதல்ல இவங்க கிட்ட இன்டிமேஷன் கொடுத்தீங்களா? வரன்னு பொதுமக்கள்கிட்ட கொடுத்தீங்களா? இந்த மாதிரி வாட்டர் டேங்க் கட்டுறோம் சொல்லுங்க சார். எதா இருக்கட்டும் சார், நீங்க வந்து இன்டிமேஷன் கொடுத்தீங்களா? சரி, ஒரு நிமிஷம் இருங்க. சொல்ல முடியாது. இல்ல பூரா அங்க பூரா மைக்க வேடா. உங்களை யாருங்க வந்து வர சொல்லி இங்க சொன்னது? சொல்லுங்க அண்ணா. இருந்தா நீ கம்முனா அண்ணா, இருந்தா உங்களுக்கு யார் தகவல் கொடுத்தது? அதை மாதிரி சொல்லுங்க. யார் உங்களுக்கு அண்ணா, இருந்தா தகவல் உங்களுக்கு யார் சொல்லுங்க. உங்களை யாருங்க வந்து சொல்லியிருக்காங்க, அதுக்காக தான் வந்தோம் நாங்க. எம்எல்ஏ ஃபண்ட்ல வாட்டர் டேங்க் கட்டுறதா சொல்லியிருக்கோம், அதுக்கு வந்து சரி இல்ல எம்எல்ஏ நீங்க அறிக்கை கொடுத்தீங்களா? அதை முதல்ல சொல்லுங்க. கேட்கற கேள்விக்கு பதில் சொல்லுங்க சார். ஏன் சார் ஓடுறீங்க? என்ன நீங்க வேலை செய்யணும், நீங்க தடுக்க கூடாது. எங்க வேணாலும் கம்ப்ளைண்ட் கொடுங்க. நீங்க ஒரு ரிப்போர்ட்டர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நீங்க வந்து எம்எல்ஏ சொன்னாங்க நீங்க சார், எம்எல்ஏ பண்ணா இருக்கட்டும். அதை பத்தி நான் அதை பத்தி கேட்க வரல சார். போங்க, நீங்க போங்க. நான் அதை பத்தி கேட்க வரல. இளவரசர் பேச சொல்லுங்க. அவர்தான் கேட்பாங்க. உனக்கு எனக்கு சம்பளம் கிடையாது. என்ன ரிப்போர்ட்டர்? நாங்க வந்து ரிப்போர்ட்லாம் இல்ல, எங்களுக்கு இடத்த காட்ட சொன்னோம். பொது ரிப்போர்ட்டர் இல்ல, எம்எல்ஏ கேட்டதுல நீங்க தான். எங்களுக்கு வந்து டேங்க் வேணும்னு கேட்டது நீங்க தான். நீங்க எடுத்துக்க இல்லமா இந்த இடத்துல பாரு, எம்எல்ஏ வரும்போது என்னப்பா கேட்டீங்க? எல்லாரும் என்னன்னா தண்ணி தான் மெயின் கேட்டாங்க. மாமா, இப்ப ஒரு தனிப்பட்ட மனிதரை கேட்டா நீங்க வந்து வந்துடுறதா? நீங்க தனிப்பட்ட மனிதர் வரலீங்க, அவரு வந்து சொன்னாங்க வாட்டர் டேங்க். சார், நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் நல்ல விவோ வந்தாருங்களா? ஆமாங்க சார், காலையில் விவோ வந்திருந்தாங்க. விவோ வந்துட்டு இப்போ அந்த டேங்க் ஏதோ கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க எங்ககிட்ட. நிலத்துக்குரியவங்களும் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஒரு 4-5 பேர் வந்திருந்தாங்க எக்ஸ்ட்ரா. இது ஏற்கனவே 3 நாள்லேருந்து நடந்துட்டுருக்கு. சரி, அப்போ யாரும் கண்டிகளே யாரும் விட்டுட்டாங்க. சரி, வந்துட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு நாங்களும் அசால்ட்டாக விட்டுட்டோம். இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரோடு இந்த சைடு நிலம் இருக்குது, இந்த பக்கம் நிலம் இருக்குது. எங்களுக்கு நிலம் இந்த 10 அடி ரோடு எங்களுக்கு வேணும். ஆனால் அந்த நிலத்துக்கு ரோடு இருக்குது, அவங்க வேற ரோடு இதுக்குன்னே தனியாக இருக்குது. தண்ணி தொட்டி வைக்கணுமா, டேங்க் வைக்கணுமா, இதுக்கு தனியாக ரோடு இருக்குது. பட் இருந்தாலும் நிலத்துக்குரியவங்களோட நிலத்தை கேட்குறப்ப நிலம் இருக்கிறவங்க சும்மா விடுவாங்களா? அதை கேட்டால் எப்படி நீங்கள் எங்களை கேட்கலாம்? எங்களுக்கு இல்லை, அந்த மாதிரி அவரும் சொன்ன மாதிரி எங்களுக்கு அவர் முன்கூட்டியே எதுவும் சொல்லவும் இல்லை. அவர் பாட்டுக்கு வந்துட்டார். அவர் திடீர்னு வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரியாது விவோ அப்படின்னு சொல்லிட்டு. விவோ வந்துட்டு அதே மாதிரி நிலத்தை வந்து பார்க்குறாரே ஒழிஞ்சு இந்தாண்ட தான் இருக்கிறோம், இங்கே தானே வீட்டு ரசீதி, அந்த வீட்டு ரசீதி நாங்கள் வச்சுட்டு தான் இருக்கோம். கையில் எல்லாத்துக்குமே இருக்குங்க. நிலத்து பட்டா இல்லாதவங்க இடத்துக்கு இந்த ரசீதும் இருக்குது. அதேமாரி நாங்கள் சொல்கிறோம், இல்லைங்க நாங்கள் பேசிக்கலாம் இருங்க. 10 அடி ரோடு இருந்தாண்ட 5 அடி ரோடு இருக்கிறப்ப நீங்கள் ஏங்க 10 அடி எக்ஸ்ட்ரா இருக்கிற நிலத்தை நீங்கள் ஏன் கேட்குறீங்க? எங்கள் நிலத்தை நீங்கள் எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டால், இதை நாங்கள் எப்படி பேசிக்கணுமோ அப்படி பேசிக்கிறோம் அப்படின்னா என்ன? ஆமாம், கட்சிக்காரங்க தான் வந்தாங்க. அவங்க வந்தனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையே. அவங்க வந்துட்டு நாங்கள் இத்தனைக்கும் அந்த நிலத்துக்குரியங்க எல்லாருமே கேட்குறாங்க. இந்த நிலத்துக்குரியங்க எல்லாம் கேட்குறாங்க, எப்படிப்பா நீங்கள் எடுக்கலாம், நீங்கள் எப்படி எடுக்கலாம்? நான் பார்த்துக்கிறேன், நான் யாருன்னு தெரியுமா? என்ன வார்த்தை இதெல்லாம்? இப்படி சொல்லலாமா? நீங்க எங்க கிட்ட கேக்குறீங்கன்னா அது எந்த முறையில கேட்கணுமோ அந்த முறையில நிர்வாகத்துக்கு அறிக்கை விவோ வந்துட்டாரு. அதே மாதிரி அதுதான் விவோன்னு எங்களுக்கு தெரியவும் இல்லை. வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் விவோனே தெரியுது. வந்தாலும் எங்க கிட்ட தான் வந்தார். நிலத்துக்குரியங்களை வந்து கேட்கணும். இவர் பாட்டுக்கு நிலத்துக்கிட்ட நின்று பேசிட்டு இருக்காரு. அதுவும் எங்களுக்கு என்னன்னு புரியவும் இல்லை. அதுக்கப்புறம் அந்த நிலத்துக்குரியங்களாம் வந்து கேட்டதுக்கு அப்புறம் தான் நான் தான் விவோ இப்படி பார்க்க வந்திருக்கோம். அதுக்கப்புறம்